Sincerity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதாவது விஜய்க்கான வாய்ப்பு இன்னைக்கு பெருமளவு மங்கி விட்டது. காரணம் அது விஜய் செய்த தவறு தான். ஆனால் என்ன சொல்லி போயிருக்கணும், தேர்தலில் என்னுடைய கட்சி தான் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது, ஆகவே ஆளுநர் அவர்கள் என்னை. ஆனால் வருகின்ற செய்திகளை பார்த்தால் இடதுசாரிகளும் விசிகாவும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. என்னென்னா எப்படி களம் மாறுதுன்னா, எடப்பாடி முதல்வராக வருவதற்கு திமுக மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது என்பது 2 நாளாக அந்த செய்தி கசிஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி முதல்வராக வந்தால் இப்போ இவங்களுக்கு என்ன தேவை, கூட்டணி ஆட்சி வேணும், விசிகாவுக்கு என்ன தேவை, மந்திரி சபையில் இடம் பெறணும். அதுக்கு எங்கே இடம் பெற்றாலும் என்ன, விஜயோடு இருந்தால் என்ன, எடப்பாடியோடு இருந்தால் என்ன, அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வரலாம், இந்த கொள்கை பிரச்சனை, என்டிஏ கூட்டணி, பாஜக இருக்க, இந்த பிரச்சனைலாம் வருது இல்லை. பாஜக இல்லாத அதிமுகவிற்குத்தான் இந்த நம்ம பேசுகிறதெல்லாம். ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் கள நிலவரம் குறித்த பல்வேறு செய்திகள் அவரோடு நாம் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளுக்கு மத்தியில் ஆலோசனை கூட்டங்கள், ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக, இப்படி எல்லா கட்சிகளுமே பரபரப்பான ஒரு ஆலோசனை இருந்துட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன நிலை ஏற்படும்? விஜய் மீண்டும் முதலமைச்சர் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது விஜய்க்கான வாய்ப்பு இன்னைக்கு பெருமளவு மங்கி விட்டது. காரணம் அது விஜய் செய்த தவறு தான். பொதுவாக அரசமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்பவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்கள தான் அழைப்பது என்பது வழக்கம். அதன் அடிப்படையில் தாவேகா என்பது தான் இன்றைக்கி 108 இடத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கிறது. அப்போ ஆளுநர் தான் அழைக்கணும். சரி, ஆளுநர் அழைப்பதற்கு முன்பாகவே இவர் ஆளுநரை போய் பார்த்தார், அதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன சொல்லி போயிருக்கணும், இந்த தேர்தலில் என்னுடைய கட்சி தான் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறது, ஆகவே ஆளுநர் அவர்கள் என்னை முதல்வராக, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்று கேட்க போயிருக்கணும். அதுதான் நடந்தது. அதில் சில குறைகள் தான் இன்றைக்கி அவருக்கு எதிராக திரும்பிவிட்டது. முதல் குறை, அவர் காங்கிரஸையும் சேர்த்து அழைத்து போனது. எப்படின்னா, எனக்கு 108 இடத்துல இருக்குது, எனக்கு 5 பேர் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி 112 லிஸ்ட்டை கொடுத்தார். அப்போ இயல்பாகவே இந்த கேள்வி என்ன வந்துச்சுன்னா, இப்போ 108 பேர் உங்களுக்கு ஆதரவு, உங்கள் கட்சியில் உங்களுடைய கட்சிக்காரங்க 5 பேர் ஆதரவு என்றால் மீதி யார் ஆதரிப்பார்கள் என்கிற கேள்வியை ஆளுநர் கேட்டார். அப்போ விஜய்க்கு எதுவும் பதில் சொல்ல முடியல. இப்போ இது ஆளுநர் கேட்ட கேள்வியினால் அவருக்கு ஒரு இடைஞ்சல் என்ன ஏற்பட்டுருச்சுன்னா, அப்போ விஜய்க்கு சப்போர்ட் இல்லை, மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்படி கேட்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இருக்குல்ல, ஆளுநருக்குன்ற அதிகாரம் இருக்குது. அவர் இப்படி போய் எனக்கு 108 நான் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா கூப்பிட்டுருக்க போகிறாரு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் இவர் விஜய்க்கான அந்த கால அவகாசம் என்பது 1 வாரமோ 2 வாரமோ கொடுக்க போகிறாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் 118 பேரை அவர் கை தூக்கி காமிச்சிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. ஆனால் இவர் எனக்கு இருக்கிறதே 112 பேர் தான், என்னை சேர்த்து 113 பேர் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தது தான் மீதி இருக்கின்ற 5 அல்ல 6 பேர் யாருங்கிற கேள்வியை தேவையில்லாமல் எழுப்பிவிட்டார். அதனால தான் மீண்டும் மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பை ஆளுநர் கொடுத்தார். நீங்கள் அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்குகிற பேச்சு முன்னாடி சாதாரணமாக போயிருந்தால் எழுந்திருக்கார். அப்போ இதில் அவர் விஜயால் கொடுக்க முடியலன்னு சொன்னோடனே ஆளுநர் என்ன சொல்லிட்டாரு, அப்போ இது மெஜாரிட்டி இல்லை, அப்போ இப்படி மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சிக்கு நான் ஆட்சி அமைக்க அழைத்தால் அது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். இது ஆளுநரே கொடுத்த பேட்டி. அப்போ மெஜாரிட்டி இல்லாதனால நான் கேரளாவுக்கே போகிறேன்னு கிளம்புனார். இதுதான் நடந்தது. ஆனால் இப்போ காட்சிகள் மாறுது. இப்போ நேரடியாக வர்றோமே, இப்போது என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் எதுவுமே போய் கதவை தட்டலை. அதிமுக ஏற்கனவே தாவேகாவுக்கு எங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லிவிட்டாங்க, அந்த கேட் க்ளோஸ்ட். அந்த என்டிஏ கூட்டணியில் பாஜக என்பது ஒரு இடம்தான்.
அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் என்டிஏ கூட்டணி என்ன சொல்லுமோ அதாங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போனதுனால அந்த கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் திமுக கூட்டணியில் இந்த மாதிரி கேட் க்ளோஸ் செய்யப்படலை. ஏன்னா திமுக என்ன சொன்னாங்கன்னா, விஜய் ஆட்சி அமைப்பதில் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் கொடுத்தார். இரண்டாவது 6 மாதம் அவர் ஆட்சி செய்யட்டும், அதில் இருக்கின்ற நிறை குறைகளை பார்த்துட்டு நம்ம கருத்து சொல்லலாம். இதுதான் இயல்பாக செய்யக்கூடியது. அடிப்படையில் விஜயை வந்து ஆளுநர் அழைத்திருக்கணும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களுமே, திரு ஸ்டாலின் உட்பட எல்லா தலைவர்களுமே விஜயை வந்து ஆட்சி அமைக்க அழைப்பது தான் முறை என்று சொன்னாங்க. அது முக்கியமான பாயிண்ட். ஆனால் ஆளுநர் அழைக்கலை. ஆனால் விஜயும் விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் கோபம் வந்து ஆளுநர் பக்கம் திரும்பாமல் திருப்பி திமுக பக்கம் தான் திரும்பினாங்க. திமுக கூட்டணியில் தான் நாங்கள் கேட்குறோம், யாரும் வரமாட்டேன்றாங்க, 105 பேர் இருக்கோம், இன்னும் ஒரு இப்போ 108 பேர் இருக்கோம், காங்கிரஸ் வந்து விட்டது, இன்னொரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தா விஜய் வந்துடுவார். இப்படி பேசுகிறாங்களே ஒழிய ஆளுநருக்கு எதிரான பெரிய கண்டன குரல்களோ பெரிய கோபமோ விஜயிடம் இருந்தோ அல்லது விஜயோட கட்சி தலைவர்கள் இருந்தோ வரல. ஆனால் காங்கிரஸ் தான் அந்த சொல்லப்போனால் காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. காங்கிரஸ்காரங்க வந்து மிகப்பெரிய அளவில் சென்னையில் வந்து ஆளுநர் மாளிகைக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க. விஜய் இன்னும் செய்யலை. அப்போ விஜய் இயல்பாகவே பாஜகவை எதிர்க்கின்ற மனநிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அது உண்மையாக இருக்கிறது. இரண்டாவது, ஆளுநரை கூட ஏன் சொல்லலைன்னா, ஆளுநர் என்பவரும் பாஜகவையுடைய ஆள் தாங்கிறது விஜய் புரிந்து வைத்திருக்கிறார். அப்போ அவங்களையும் அவர் டச் பண்ணலை. இப்போ என்ன வாய்ப்பு இருக்கிறது, நேரடியாக வரும், என்ன வாய்ப்பு இருக்கிறது? இப்போ அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கையை யார் கொடுக்கலாம் என்று பார்த்தால், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளும் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. சிபிஐக்கு 2 பேர் இருக்காங்க, சிபிஎம்முக்கு 2 பேர் இருக்காங்க, அதுபோக விசிகாவுக்கு 2 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் ஆதரவு கொடுத்தாலே விஜயால் ஆட்சி அமைக்க முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2 கட்சிகளிடமும் விஜய் வந்து ஆட்களை அனுப்பி லெட்டர் கொடுத்துருக்கார், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. இதே மாதிரி முஸ்லீம் லீக் 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவர்களும் தனிச்சின்னத்தில் போட்டிட்டவங்க தான். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இது என்கிட்ட கேட்க வேண்டாம், நீங்கள் ஸ்டாலின்ட்டே கேட்டிருக்கலாமே, அவர் சொன்னால் கொடுத்துட போகிறோம். இது ஒரு இயல்பான ஒரு என்ன சொல்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க பதில் தான் நான் சொல்லுவேன். காரணம் நான் அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன்லாம் அவர் சொல்லலை, ஒரே பதிலாக சொல்லி முடிச்சிட்டார். அவர்கிட்ட கேளுங்க, ஸ்டாலின் அவர் சொன்னால் கொடுத்துட்றேன். இது ரொம்ப இயல்பான ஒரு ரொம்ப அசாதாரணமான வார்த்தைன்னு வைங்களேன். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடதுசாரிகளும் விசிகாவும் அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்க, இடதுசாரிகள் கூட்டம் போடுறாங்க, அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவைத்தான் நாங்கள் பிரதிபலிப்போம் என்று விசிகா சொல்கிறார். அப்படி தான் தப்பிச்சுக்க முடியும் அவர். இப்போ இன்றைக்கி இடதுசாரிகள் கூட்டம் போடுறாங்க. நான் என்ன கேள்வி, இடதுசாரிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா, இதான கேள்வி. இன்றைக்கி மாலைகளில் தெரிஞ்சிடும். ஆனால் வருகின்ற செய்திகளை பார்த்தால் இடதுசாரிகளும் விசிகாவும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. என்னென்னா, எப்படி களம் மாறுதுன்னா, எடப்பாடி முதல்வராக வருவதற்கு திமுக மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது என்பது 2 நாளாக அந்த செய்தி கசிஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ எடப்பாடி முதல்வராக வந்தால் இப்போ இவங்களுக்கு என்ன தேவை, கூட்டணி ஆட்சி வேணும். விசிகாவுக்கு என்ன தேவை, மந்திரி சபையில் இடம் பெறணும். அதுக்கு எங்கே இடம் பெற்றாலும் என்ன, விஜயோடு இருந்தால் என்ன, எடப்பாடியோடு இருந்தால் என்ன, அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வரலாம், இந்த கொள்கை பிரச்சனை, என்டிஏ கூட்டணி, பாஜக இருக்க, இந்த பிரச்சனைலாம் வருது இல்லை. பாஜக இல்லாத அதிமுகவிற்குத்தான் இந்த நம்ம பேசுகிறதெல்லாம். ஏன்னா பாஜக ஒரு இடத்துல தான். ஸோ அவங்க இன்றைக்கி சீன்லே இல்லை. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி உடைந்து விட்டது. எப்படி வந்து இந்தியா கூட்டணி உடைந்து போய் விட்டதோ, இந்தியாவிலே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு, காங்கிரஸ் வெளியே போனவுடனே முடிஞ்சிருச்சு. அதே போன்று அதிமுக ஆட்சி அமைக்கும் போது இவர்களெல்லாம் வரும்பொழுதே என்டிஏ கூட்டணி உடைஞ்சு போய்விட்டது. அப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கு கூட பாஜகவுடைய தமிழக தலைவர் நயினா நாகேந்திர கூட இப்போது ஆலோசனை பெற்ற இடத்துல, ஆலோசனை கூட்டின இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒருவேளை அவங்க இணைந்தார்கள்னா அப்போது பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இல்லை, ரொம்ப சிம்பிள். அதிமுகவிற்கு ஆதரவாக திமுக குரல் கொடுத்தாலும் அந்த என்டிஏ கூட்டணி உடஞ்சிரும். இப்போ எப்படி வந்து விஜய்க்கு ஆதரவு என்று காங்கிரஸ் எடுக்கும்போது இயல்பாகவே அந்த என்டிஏ கூட்டணி உடஞ்சி போச்சு தமிழ்நாட்டில், அது மாதிரி இயல்பாக உடஞ்சிரும். திட்டமிட்டுலாம் உடைக்க தேவையில்லை. இப்போ எப்படி போகுது நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ 2 வழி இருந்தது. ஒரு வழி என்பது கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரவு கொடுக்கணும்.
அவங்க ஏன் ஒரேடியாக முடிவு சொல்லலை? இன்ன வரைக்கும் பேசுகிறோம், ஈவினிங் வரைக்கும் பேசுகிறோம், மாலை சொல்கிறோம், இது எல்லாமே விஜயை அழகழிக்கின்ற வேலை தான். அதாவது தேவடுக்காகிற வேலை. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இரு, அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி கிட்டத்தட்ட அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கிட்டார். என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஒருவேளை அதிமுக திமுக, அதாவது அதிமுக அதிமுக தான் ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைத்தால் அதில் சந்தேகமே இல்லை. எடப்பாடி முதல்வர், அதில் மாற்று கருத்து இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி முதல்வராக பதவியேற்கிறாருங்க. எழுதி வச்சுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி தமிழ்நாட்டின் முதல்வராக மீண்டும் தேர்வு செய்யப்படுகிறார். அதற்கு திமுக கூட்டணி ஆதரவு தெரிவிக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம சுற்றி வளைச்சு கூட பேசிகிட்டு இருக்கோம். எப்படி போகுதுன்னா, அந்த செய்திகளுடைய சாராம்சத்தை முடிவுக்கு வந்துட முடியும். நீங்கள் பாருங்களேன், நேற்று எடப்பாடியுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர் சொல்கிறார், அவர் வந்து பாண்டிச்சேரியுடைய அதிமுக பொறுப்பாளர் அவர் தான். ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வியை எடப்பாடியால் தாங்க முடியவில்லை என்று அதிமுக சார்ந்த கூடாரத்திலிருந்து பேசுகிறாங்க. இப்போ காலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணி வந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு பேசுகிறாங்க. எடப்பாடி என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான். இன்றைக்கி மற்ற முன்னாள் எம்எல்ஏ எம்பி ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பித்துரை, அவர் இன்னால் எம்பி தான், அவர் சொல்கிறாரு, மீண்டும் எடப்பாடி முதல்வராகத்தான் வர வாய்ப்பு இருக்கிறது இப்படிலாம் பேசுகிறாங்க. திமுகவை பொறுத்தவரை வாயை திறக்கலை. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்கலாம் மாட்டோம். இப்போ வந்து விஜய் ஆட்சி அமைப்பதை நாங்கள் தடுக்கலை. ஆனால் அப்படி நடக்கலைன்னா ஏன் நடக்கலை? இப்போ நீங்கள் திருப்பி திமுகவை பார்த்து கேட்கக்கூடாது. திமுக தடையாக இல்லை, விஜய் முயற்சி பண்ணணும். 5 பேர் எம்எல்ஏவை ஏன் நீங்கள் நேற்று கூட அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற லீமா ரோஸ், அவர் ஆதவர்ஜனுடைய மாமியார், அவங்க என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக அதிமுகவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாங்க. செய்தி எப்படி வந்துச்சுன்னா, அதிமுக எம்எல்ஏக்களை உடைக்கின்ற வேலையை அந்த குடும்பம் செய்யுது, அதில் 1/3 கிட்டத்தட்ட 15 to 18 பேர் உடைச்சிருவாங்க, அது நேரடியாக விஜய்க்கு வந்துடும். அது ஏன் நடக்கலை? ஒட்டுமொத்தமாக 40 பேரும் புதுச்சேரியில் போய் சிவி சண்முகம் தலைமையில் கூவாத்தூர் 2.0 நடந்துச்சுல, அங்கே வச்சு தான் எடப்பாடி நேற்று போய் பார்த்தாரு. அதெல்லாம் இது பண்ணாங்க. திமுக எம்எல்ஏகளை யாரும் ஒன்றும் பாதுகாக்கலை. திமுக எம்எல்ஏகள் நேற்று நடமாடிட்டு தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ திமுக தாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்ங்கிற வார்த்தையை திருப்பி சொல்கிறாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, எடப்பாடி தலைமையில் ஆட்சி செய்தாலும் திமுக வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கும் என்கிற இடத்துக்கு தான் நான் பார்க்குறேன். இப்போ திமுக வெளியிருந்து ஆதரவு தெரிவித்தால் இப்போ இடதுசாரிகளோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிகளோ அங்கே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியோ ஆட்சியில் பங்கு பெறலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு கேள்வி வரும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல விசிகா இருக்குமா? ஆட்சியில் பங்கு ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் 5 பேர் போயிருக்காங்க, அதில் ஒரு சிக்கல் இருக்கதா சொல்கிறாங்க. 2 அல்லது 3 பேர் உடைந்து இங்கே வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கான அமைச்சர் பதவியும் கிடைக்கலாம். இப்படி எடப்பாடி ஆட்சி அமைப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. விஜய்க்கான கேட்டு மூடப்பட்டு விட்டது. நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை திருப்பி கேட்கலாம், இன்னும் வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பதில் சொல்லலையே, அது ஒன்று தான் விஜய்க்கு இருக்கான ஒரே வாய்ப்பு. ஆனால் இது கூட வந்து விஜயை வந்து மடைமாற்று வேலையோன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சும்மா ஆலோசனை பண்ணுறாங்க. இது வந்து விஜய் எதிர்பார்த்துட்டு இருக்கார். ஆனால் உண்மையான காரியங்கள் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அனுமானம் தான், யாருடைய அனுமானம் இல்லை. இதை வைத்து தான் நேற்று அருண்ராஜ் வந்து முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை பார்த்து விட்டு வெளியே வந்தார். காதர் மொய்தீன் வந்து ரொம்ப அழகாக உடச்சி விட்டதை தாங்க முடியாமல், அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல், நீங்கள் என்கிட்ட வரதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டாலினை போய் பார்த்துருக்கலாம்னு சொன்ன அதிர்ச்சியை தாங்க முடியாமல் வெளியே வந்து சொன்னது என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பேட்டியை நேற்று வந்து முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வெளியே வச்சு தான் சொன்னார். இதனுடைய வெளிப்பாடு தான். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, கிட்டத்தட்ட விஜயோடைய ஆட்சி அமைப்பதற்கான அந்த வழி மூடப்பட்டு விட்டது தான் நான் பார்க்குறேன். அதை உடனே என்ன சொன்னாங்க, விஜய் கட்சியிலேருந்து 108 பேர் ராஜினாமா பண்ணிட போகிறோம், அந்த பேச்சு வந்துச்சு. 108 பேர் ராஜினாமா பண்ணிட்டா என்ன ஆகும்? மீண்டும் தேர்தலை சந்திக்கட்டும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் 108 பேரும் ராஜினாமா செஞ்சாலும் இடைத்தேர்தல் தான் வரும்.
புதிய தேர்தல் பொது தேர்தல் வராது. காரணம் இது ஒன்று 3/2 பிரச்சனை இல்லை. அது கட்சி தாவல் சட்டத்துக்கு தான் பொருந்தும். 3/2 பேர் 1/3 போயிட்டா இல்லது இப்போ 3/2 ஒரு முடிவெடுத்தா இப்படிலாம் கட்சி தாவல் சட்டத்துக்கு தான் பிரச்சனை வரும். ஆனால் இப்படி 108 பேரும் ராஜினாமா பண்ணால் மீண்டும் இடைத்தேர்தல் தான் வரும். இருக்கின்ற எண்ணிக்கையில் மெஜாரிட்டி யாருன்னு பார்த்து திமுக ஆட்சிக்கு வந்துடும். அந்த முட்டாள்தனத்தை விஜய் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் ஒன்று. ஆனால் நான் இன்னொரு கோணத்தை பார்க்குறேன். இப்போ நீங்கள் பாருங்களேன், தேர்தல் சமயத்தில் அதிகமாக தாக்கி பேசியது திமுகவை தான் விஜய். தீய சக்தின்னு சொன்னது, விஜய் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது, திமுக தீய சக்தின்னு சொன்னது. திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணார். ஸ்டாலின் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. திமுகவினர் கூட பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இப்பொழுதும் சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்ததுக்கப்புறம் கூட திமுகவை தான் டார்கெட் பண்ணுறாரு. அவருக்கு திமுகவை டார்கெட் பண்ணுறது தான் எளிதான டார்கெட்டாக இருக்குது. பாஜகவையோ என்டிஏவையோ மற்றவர்களை டார்கெட் பண்ண பயப்படுகிறார். காரணம் அவருக்கான பிரச்சனை, அவருக்கான ஒன்றிய அரசை பகைத்துக் கொள்ள பயம். அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் போகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த விஜய் இடத்துல திமுகவோ அதிமுகவோ இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இது என்னுடைய கேள்வி. இப்போ விஜய் இடத்துல திமுக இருந்திருந்தால் 108 இடம் வாங்கிட்டாங்க திமுக. விஜய் வந்து 2வது இடத்துல இருக்கார். திமுகவை ஆளுநர் கூப்பிடலைன்னா ஆட்சி அமைக்க என்னெல்லாம் நடந்திருக்கும்? என்ன சட்ட போராட்டம் நடந்திருக்கும்? ஆளுநர் மாளிகை எப்படி வீரியமாக நடந்திருக்கும்? காட்சிகள் எப்படி மாறி இருக்கும்? இது ஏன் நடக்கலை? அது 2006 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைச்சார். அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். 96 இடத்தில் தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இவராவது 108 இடம். 96 இடத்தில் திமுக, 34 இடத்தில் காங்கிரஸ், 18 இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி. காங்கிரஸையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட வைத்துக்கிட்டு மந்திரி சபையில் இடம் கொடுக்காமல் 5 வருஷம் ஆட்சி பண்ணவர் அவர். இதுதான் ராஜதந்திரம். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஆளுநரை பார்க்க போகும்போதே காங்கிரஸுடைய கடிதத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறீங்க. இது எதுக்கு? ஆளுநர் கேட்டாரா நீ காங்கிரஸ் ஆட்சி நம்பர் 5 பேரை கொடுத்தா தான் நான் வந்து உன்னை கூப்பிடுவேன்னு? இதுதான் விஜய் செய்த தவறு. நான் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கேன், என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னால் கூப்பிட்டுருப்பாரு. கூட 5 பேர் ஆதரவு கொடுத்தான்னு சொன்னோன்னே மீதி எங்கேன்னு கேட்க மாட்டாரா? நீங்கள் வந்து எதுக்குங்க தேவையில்லாமல் வார்த்தையை விட்டீங்க? 5 பேர் ஆதரிக்கிறாங்கன்னா அப்போ மீதி ஆதரவு இல்லையா? ஆமாங்க, நான் ஆதரவை தேடுவேன். அப்போ தேடிட்டு வாங்க, அவங்களோட கடிதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு வார்த்தை வராதா? இப்போ நீங்கள் நீதிமன்றம் போனாலும் என்ன ஆகும்? நீதிமன்றம் போனாலும் உங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வராது. காரணம், ஆளுநர் சொல்லுவார் அவங்க வந்து 108 இடத்தோடு வந்திருந்தால் நான் கொடுத்துருப்பேன், அவர்கள் காங்கிரஸுடைய 5 இடங்களை சேர்த்து கொண்டு வந்தாங்க, மீதி எங்கேன்னு நான் கேள்வி கேட்குறேன். அவர் முழிக்கிறாரு. நான் எப்படி அவர்களை ஆட்சி அமைக்க கூப்பிட முடியும்னு ஆளுநர் கேட்டால் நீதிமன்றம் ஒன்றுமே சொல்லாது. ஆளுநர் சொல்வது சரிதானே, மீதமுள்ளவர்களுடைய கடிதம் வாங்கி கொடுத்து ஆட்சி அமைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அந்த கடிதத்துக்கு தெரியுறீங்க. ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் கடிதம் கொடுத்து விட மாட்டார்களா என்று நீங்கள் இப்போ வந்து என்ன செய்றீங்க? போய் நிற்கிறீங்க. தேர்தலுக்கு கூட நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டதில்லை. ஆட்சி அமைக்க 6 எம்எல்ஏக்களுடைய அந்த கடிதம் வாங்குவதற்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி தப்பாக போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பாருங்கள். எடப்பாடி ஏதாவது பேசுகிறாரா? திமுக ஏதாவது பேசுதா? எடப்பாடி போய் ஒரு கட்சி எம்எல்ஏக்களை பார்க்குறாரு, அவர்களிடம் ஆதரவு கடிதம் வாங்குறாரு, எல்லாரையும் இன்றைக்கி வர சொல்லியிருக்காரு, வர்றாங்க. ரொம்ப சிம்பிள். இதை கொண்டுட்டு மட்டும்தான் போய் கொடுப்பாரு. கூடவே திமுக ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்லி கடிதத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னா ஆளுநருக்கு என்ன சிக்கல்? 120 பேர் வருவாங்க. எண்ணிக்கை உங்களுக்கு, ஆளுநருக்கு எண்ணிக்கை தாங்க முக்கியம். அதை ஏற்கனவே அவரே சொல்லிட்டாரு. யார் வந்தாலும் திமுக அதிமுக சேர்ந்து வந்தாலும் நான் கொடுத்துருவேன். அப்போ 120 பேர் ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டால் எடப்பாடி முதல்வராவதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் மீண்டும் சொல்கிறேன், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி எடப்பாடி முதல்வராக மீண்டும் பதவியேற்கிறார். இதுதான் சீனு. விஜய் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு போடும். 5 வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக ரன் பண்ணுங்கள். உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை களத்தில் நிற்க வைங்க. பொது பிரச்சனையில் கலந்துக்குங்க. ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துங்க, மாநில அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துங்க, மாநில உரிமைக்காக போராடுங்க. 5 வருஷம் களப்பணி செய்து விட்டு மீண்டும் ஆட்சிக்கு வாங்கலாம். இது யாரும் இன்னும் இது பண்ண போகிறது இல்லையே. உங்களுக்கு இன்னொரு மீண்டும் ஒரு பொன்னான வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அமர்ந்து பணி செய்யுங்க. ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக உங்களுடைய சேவையை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ இன்னும் கேள்விகள் எழுப்புங்க. எடப்பாடி திணறட்டும், பதில் சொல்லட்டும். இதுதானுங்க சரியான இதாக இருக்கும். எனக்கு 108 பேர் கொடுத்துட்டாங்க, என்னை கூப்பிடலை, சின்ன பிள்ளைங்க மனசெல்லாம் பாதிப்படையுது, குழந்தைகள்லாம் அழுகுறாங்க.
இதாங்க அரசியல். யார் சொல்கிறது? அதான் குழந்தைகள் எல்லாம் அழுகுறாங்க. நாங்கள் போய் எப்படி? நான் இன்னொரு கோணத்தில் சொல்கிறேன். நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் சந்திக்கக்கூடாது? அதாவது 2015 பீகாரில் அங்கு மிக பெரும் எதிரிகளாக இருந்தவர்கள் லல்லு பிரசாத் யாதவும், பீகாருடைய முதல்வராக இருந்து இப்போ சமீபத்தில் பதவி விலகின நிதிஷ்குமார் 2 பேரும் தான் அந்த காலகட்டத்தில் சமமான எதிரிகள். 2 பேருமே வந்து பீகாரில் மாணவர் பருவத்திலேருந்தே நண்பர்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் நட்பு. 2 பேருமே ஒரே கோட்பாடு தான். சில கருத்து வேறுபாடுகளால் தனித்தனி இயக்கம் கண்டாங்க. மிகப்பெரிய அளவு எதிரிகள். 2015 தேர்தலில் பாஜக காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி பண்ணாங்க. இதே காட்சி தான் இப்போ நடக்குது. பாஜக வீழ்த்திடணும், பாஜக பீகாரை அழித்து விடும், அப்போ நம்ம சேரணும் அப்படி என்று 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்த வரலாறு இருக்கிறது பீகாரில். அதை முன்னுதாரணமாக கொண்டு விஜய் இறங்கி போகலாம்னு சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை ஏன் விஜய் முன்னெடுக்கலை? ஸ்டாலின் அவர்களை இப்போ ஏன் சந்திக்கலை? உங்கள் கேட்டு ஓப்பனாக தானே இருந்துச்சு. எடப்பாடி கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தார். தாவேகாவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னார். ஸ்டாலின் தாவேகாவுக்கு எங்கள் ஆதரவு இல்லை, வர வேண்டான்னு சொன்னாரா? இது வரைக்கும் சொல்லல. நீங்கள் ஆட்சி அமைப்பதில் நாங்கள் தடங்கல் செய்வோம்னு சொன்னாரா? சொல்லலை. 6 மாத காலம் ஆட்சி அமைக்கட்டும், எப்படி பார்க்கலான்னு சொன்னார். அவரை ஆளுநர் அழைக்கட்டும்னு சொன்னார். அவர் 6 மாத காலம் இது வந்து ஒரு ஹனிமூன் பீரியடு, அவர் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம். இதுதானங்க ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கான இலக்கணம். அதை ஸ்டாலின் செஞ்சாரா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த மாதிரி சொன்னதுக்கு நன்றி, நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் விஜய் கொடுக்கல? அதை விட முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேங்க, ஆளுநருக்கு இன்னொரு கோபம் இருக்கிறது. பொதுவாக ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். சிங்கிள் மெஜாரிட்டி தான், தனி மெஜாரிட்டி இல்லை. ஒரு ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி இல்லை. ஆளுநர் கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வருவதற்கு முன்பே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நேரு ஸ்டேடியத்தில் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. இது ஆளுநருக்கு கோபம் வருமா வராதா? ஆளுநர் கடிதம் கொடுத்த பிறகு தாங்க நீங்கள் இந்த வேலையை பண்ணணும். நீங்கள் ஆட்சி அமைப்பை அழைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை பண்ணணும். 108 இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே ஆளுநரை பார்ப்பதற்கு முன்பே நேரு ஸ்டேடியத்தில் வேலை நடக்குது, நாளைக்கு காலையில் விஜய் ஆட்சி அமைக்கிறார்னு. இந்த தகவல் ஆளுநருக்கு போகுமா? அப்போ ஆளுநர் என்பவருக்கான ஈகோ இருக்குல்ல, அவர் என்ன நினைப்பார்? என்னுடைய டிஸ்கிரிமினேஷன் பவர் என்ன, நான் சொல்லி தான் ஆட்சி அமைக்கணும். அதுக்கு முன்னாடி யார் முடிவெடுத்தது? ஏன் முடிவெடுத்தீங்க? அதை நிறுத்துங்க அப்படின்னு ஆளுநருக்கு தோணாதா? இப்படி ஆளுநருக்கான தனித்தகுதிகள் நிறையா இருக்குது. ஆளுநர் செய்தது சரின்னு நான் சொல்ல வரல. ஆளுநர் விஜயத்தான் அழைச்சிருக்கணும், அதுதான் நியாயமானது. அதை எல்லாரும் சொல்கிறோம். விஜய் செய்த சில தவறால் ஆளுநர் பக்கம் நியாயம் போய் சேர்ந்து விட்டது. அதான் இங்கே பிரச்சனை. அதை ஆளுநர் பயன்படுத்தி கொண்டார். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட பாஜக விஜயை அடிமையாக வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆளுநர் மூலமாக என்ன வரும்? இப்போ ஆளுநர்கிட்ட வந்து நீங்கள் கெஞ்சணும், பாஜக சப்போர்ட் பண்ணால் தான் உங்கள் ஆட்சி, நீங்கள் பணியணும். இந்த வேலையை பாஜக கையெடுத்தாங்க. அதுதான் நடக்குது. இது போன்ற ஒரு சூழல் வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தென்று 2 திராவிட கட்சிகள் நினைக்க மாட்டாங்களா? எங்க 50 வருஷமாக இந்த தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. திமுக அதிமுக என்று மாறி 2 கட்சிகளுடைய ஆரிஜின் பேரறிஞர் அண்ணா, அதற்கு முன்பாக பெரியாரும் பேரறிஞர் அண்ணா வழிவந்தவர்கள் தான் திமுகவும் அதிமுகவும். அது எவ்வளோ விமர்சனம் இருந்துட்டு போட்டும், அதிமுக மேலே திமுக மேலே எவ்வளோ விமர்சனம் இருந்துட்டு போட்டும். அப்போ இந்த 2 பெரு கட்சிகளுடைய ஆட்சி கடந்த 50 வருடங்களில் தமிழகத்தை முன்னேற்றி இருக்கிறதா, பின்னோக்கி சென்றிருக்கிறதா? அது ஒன்று. பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த பல்வேறு கொள்கைகள், இருமொழி கொள்கை, மாநில சுயாட்சி, இப்படி இந்திய எதிர்ப்பு, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு இன்றைக்கி ஆபத்து இருக்கா இல்லையா? டீலிமிட்டேஷன். இப்போ எடுத்தவுடனே நேற்றே வந்து இந்த இந்த மெஜாரிட்டி இல்லை, ஆளுநர் வந்து மறுக்கிறார் சொல்லும் போதே ஒன்றிய அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎம் ஸ்ரீயில் தமிழ்நாடு அரசு எப்போ கையெழுத்து போட போடுகிறது? மும்மொழி கொள்கை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள போயிறாங்க? வருதா? ஆளுநரே கேட்க மாட்டாரா வீட்டில் உள்ள வச்சு இதெல்லாம் கையெழுத்து போட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாரா? எவ்வளோ பெரிய நிர்பந்தம் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கும். இதை தாங்குகின்ற சக்தி உங்களுக்கு இருக்கா? இது வெளியுள்ள மக்களுக்கு தெரியாதுங்க. இப்போ வெளியுள்ள மக்களுக்கு வந்து விஜயை கூப்பிடல, அதுக்கு திமுக வந்து ஆதரவு கூப்பிட்டுருக்கணும்னா திமுகவா செய்யும்? நீங்கள் தான் செய்யணும். இப்போ வரைக்கும் நீங்கள் செய்யலாம்ல. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடதுசாரிகளும் விசிகாவும் ஆட்சி அமைக்க வந்து கடிதம் கொடுப்பதை திமுக தடுக்கிறதா? வாங்குங்க. முஸ்லீம் லீக் மாதிரி வெளிப்படையாக சொன்னாங்களா? இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க?
நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொல்கிறோம். அது வேணால் வந்து மடைமாற்று வேலை என்று நான் அந்த வார்த்தையை சொன்னேன். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சக்தி இல்லைல்ல வாங்குறதுக்கு. நீங்கள் டிமாண்டு அவங்க நிபந்தனைக்கு ஒத்து போய் அவங்கள கலைச்சு, இதானுங்க அரசியல். அரசியல் என்ன கேக் வாக்கா? ஜெயிச்ச உடனே போய் சிஎம் உட்காந்துடுறது. அரசியலை நீங்கள் கற்றுக்கணும்ல. வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறது இயற்கையாகவே. 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அமர்ந்து வேலையை பாருங்கள், மக்கள் பணியை பண்ணுங்கள், மக்களே உங்களை திருப்பி மீண்டும் அரசாட்சியில் உட்கார வைக்கலாம்ல. அதுதான் நடக்க போகுது. எடப்பாடி மே 10 ஞாயிற்றுக்கிழமை முதல்வராக பதவியேற்கிறார் என்பதுதான் செய்தி. மற்றொரு நேர்காணல் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.